தினமும் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறது யாரு? பசங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது யாரு? திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க வேலைலாம் செஞ்சுட்டு வெளியே வேலைக்கும் போயிட்டு மறுபடியும் குடும்பத்தை பார்த்துக்கிறது யாரு? இது எல்லாத்துக்குமே பெரும்பாலும் ஒரே பதில் தான், ஒரு பெண். இதில் ஒரு கேள்வி, ஒரு ஹோல் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்காகவா இல்லை அவங்க குடும்பத்துக்காகவா? இன்னைக்கு பெண் அரசியல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற கேள்வி இதுதான். பெண்களுடைய நேரம் யாருடைய சொத்து? ஜிபேவா? இப்போ இங்கே வேலை முடிச்சுட்டு 3 மணிக்கு போவேன். 3 மணி ஆகிடும். இங்கே வேலை முடிச்சுட்டு 3 மணிக்கு போயிட்டு பாத்திரம் விளக்கிட்டு துணி துவைச்சிட்டு மறுபடியும் நைட்டுக்கு டிஃபன் செஞ்சு எல்லாம் செய்யணும். அதெல்லாம் நான் தான் ரெடி பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான். அப்படியே கரெக்டாக பொழுது போய்ட்டு பையன் வருவான், கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு பாடம் ஏதாச்சும் சொல்லி தருவேன். இங்கேயும் வேலை, வீட்லேயும் வேலை, பையனையும் பார்த்துக்கணும். ஒரு ப்ரெஷராக இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் அது பழக்கமாயிடுச்சு. ஃபஸ்ட்டில் தான் ரொம்ப டென்ஷன் ஆகும். இப்போ எல்லாம் அது பழகிடுச்சு. உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் பார்த்தாகணும். வீட்டிலலாம் லீவே கிடைக்காது. நான் தான் பார்த்தாகணும். யார் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாதுல்ல. எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். சரி, இப்போ ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா பண்ணி 6 மணிலேருந்து நைட்டு எப்போ நாளும் நல்லா தூங்கணும்னு ஒரு நாள் எய்ம் இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் புருஷனும் நம்மளுக்கு சரி கிடையாது. வயசானவங்க மாமியார் ஒருத்தர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டிலே உட்காந்து 5 மாதமாக ரொம்ப கடன் பிரச்சனை கொஞ்சம். அதனால் நான் பண்ண இந்த வேலைக்கு எழுதி போட்டேன். அங்கே எங்கள் வீட்டாண்ட கடையில் நான் புளியாந்தோப்புலேருந்து இவ்வளோ லாங்கில் வரேன்டாமா. வீட்லேயும் போயிட்டு துணி துவைக்கணும், சாமான் கழுவணும், தண்ணி பிடிக்கணும், சமைக்கிறது தான் நான் தான். வேறு என்ன செய்கிறது? ஏன்டா பொண்ணாக பிறந்துன்னு ஆயிடுச்சு என் வாழ்க்கையில். ஆனால் என்ன மாரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு எப்போ ரெஸ்ட் எடுப்பீங்க? என்ன பண்ணுறது அம்மா? பிள்ளைங்களை பெற்றுட்டோம். அப்பா அம்மா இருந்தே எனக்கு இந்த வாழ்க்கை தேடி வச்சாங்க. நான் மன வளர்ச்சி பொண்ணை வச்சுன்னுக்கிறேனே, மாற்றுத்திறனாள். அதுக்கோசமே நம்ம வாழ்ந்தாகணுன்ட்டு இவ்வளோ தொழில் நான் லாங்கில் ஓடியாரண்டாம்மா. ஒரு நாள் என்ன பண்ண ஆசை, நிம்மதியாக தூங்கணும். சாப்பாடு இல்லைனோட பரவாயில்லையம்மா உன் புண்ணியத்தில். பெண்களுக்கான நேரம் யாருக்கானதுன்னு தெரிஞ்சுக்க தான் நான் இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். ஆனால் இந்த 2 பேரோட கதையை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கான நேரம் அவங்களுக்கே இல்லை, முழுக்க முழுக்க குடும்பத்துக்காகவே ஒப்படைக்கப்பட்டிருக்கு போல. அப்படியே உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃபை வாழ்ந்திருக்கீங்களா? டிசிப்ளினான கேள்வி தான் அது. சரி, லைஃப் வாழ்ந்துப்போம், வாழ்ந்து முடிச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. பிடிச்ச விஷயங்களும் உண்டு, பிடிக்காத விஷயங்களும் உண்டு. பிடிக்காத தாண்டின்னு வந்திருக்கோம், பிடிச்சதெல்லாம் ஏற்றுன்னு செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கியிருக்கீங்களா? நேரம் ஒதுக்கல, ஆனால் நம்ம இதை சாதிக்கணுங்கிற வீம்பு உண்டு. அவ்வளோதான். எனக்காக ஒதுக்கி எனக்காக நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணணும்னு செஞ்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு பசங்க அவங்க அப்படி அவங்க நல்லா இருந்தாலும் அதே நல்லது. அப்படி தானே வரும். அப்போ நமக்கு அந்த ஏக்கம் வராது. பசங்களுக்காகவே வாழ்ந்திருக்கேன்றீங்க. ஆமாம், இந்த டியூட்டின்னா வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதுலையுமே ஒரு டீப்பாக புந்து அதை என்ஜாய் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியே போயிடும். ஒரு சினிமா கூட பார்க்க நேரம் கிடைக்கலன்னு அந்த பாட்டி சொன்னப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் நானே அமைதியாக நின்றுட்டேன். ஒரு வாழ்க்கை முழுக்க தனக்காக ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் வாழ்றது, அதை யோசிக்கிறப்ப இப்போவும் அந்த பாட்டியோட முகம்தான் என் மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. நான் இனிஷியலி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது மெடிக்கல் காலேஜில். அங்கே எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் நைட் டியூட்டி. இந்த நைட் டியூட்டி தவிர மற்ற டைம் நமக்கு அன்னெசரி ஃபோன் கால்ஸே வராது. 3 o'clock மேலே they will not call us. ஸோ அப்படி ஒரு ஜாபில் தான் நான் இருந்தேன் பசங்களுக்காக இனிஷியலி. ஸோ தட் ஈவினிங் ஆஃப்டர் 4 o'clock அவங்களுக்கு ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறது, படிக்க வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கான பர்சனல் டைம், ஒரு ரெஸ்ட் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? யாரை பற்றியும் யோசிக்காமல் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஜஸ்ட் நான் மட்டும் தான் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது லேடிஸ் பசங்கள்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி யாருமே நமக்காகன்னு மட்டும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. எப்படின்னா அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்தாலே நிம்மதியாக இருக்காது. அவங்கள பார்த்துட்டு இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கும். ஸோ நான் பார்க்குறதும்
ஆப்ஸ்டெட்ரிக் ஃபீல்டில் இருக்கிறனால நான் எல்லாரும் லேடிஸை தான் பார்க்குறேன். ஸோ லேடிஸோட சைக்காலஜி எனக்கு தெரியும். நமக்கான ஃப்ரீ டைமே வேண்டான்னு சொல்றீங்களா நீங்க? வேண்டான்னு சொல்லவே இல்லை, நமக்காக ஃப்ரீ டைம் இருக்கணும். ஏன்னா நம்ம ஹெல்த் வந்து நம்ம கையில் இருக்கணும் எப்பயுமே லேடிஸ். ஸோ 30 மினிட்ஸ் வந்து நமக்காக ஒரு மீ டைம் வச்சுக்கணும். மீ டைம் வந்து செல்ஃபிஷ் கிடையாது, மீ டைம் வந்து ரொம்ப முக்கியம். சிங்கிள் மதரா வாழ்றது ரொம்ப சவாலான விஷயம். அவங்க நினைச்சா கூட அவங்களுக்காக ஒரு நிமிஷம் எடுத்துக்க முடியாத சூழல்ல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக மென்னா வீட்டில் குக் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு தேவை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ், இப்போ ஒரு குழந்தைக்கோ இல்லை கவர்மெண்ட் இஷ்யூஸாக நம்ம எதனா ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வாங்காது, இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி ஃபாதர்ஸ் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இது இனிஷியல் ஸ்டேஜ் வந்து எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இடத்துல போகும்போதெல்லாம் நமக்கு யார் அப்ரோச் பண்ணுறது, எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. உங்களுக்குன்னு நீங்க ஏதாவது பிடிச்சி உங்களுக்காக நீங்க செலவு பண்ணிக்கிட்டதுன்னா என்ன? எனக்காக செலவு பண்ணிக்கிட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் என் டாக்டருமே அதை கேட்பாங்க, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இருந்ததில்ல. ஏர்லியராக இருந்திருக்கும் போல் இருக்கு. பட் எனக்கு அது போக போக எனக்கு அது தோன்ற ஐடியாஸே எல்லாமே போயிடுச்சு. அவளுக்கு பிடிச்சதை செய்வோம், இருக்கிறதே அவங்களுக்காக தான். ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருப்போம். நீங்க கடைசியா எப்போ உங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இது? ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பெண்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா என்ன சுச்சுவேஷன் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி. பட் சிங்கிள் பேரண்டிங்னும் போது அவங்க ஓவராலாக எல்லா கேட்டகரியிலுமே அவங்க வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பலதரப்பட்ட பெண்களை சந்திச்சோம். ஒட்டுமொத்தமா அவங்களுடைய வாழ்க்கையில கவனிச்சு பார்க்கும்போது ஒரு பொதுவான விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. பெண்களுடைய நேரம் அவங்களுக்கானதா இல்லவே இல்லை. இதனுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய ஆரோக்கியம் என்ன ஆகிறது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்விதான் வருது. பெண்களுடைய நேரம் அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறத இந்த சமூகம் உணரும் போதும், குடும்பம் உணரும் போதும், அரசு உணரும் போதும், ஒவ்வொரு தனி மனிதனும் உணரும் போதுதான் உண்மையான பெண் சுதந்திரத்தை நாம உணர முடியும். அதுவே மக்களாட்சிக்கு உண்மையான வலு சேர்க்கும். சரி, இப்ப எனக்கான நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.